ஆண்டவர் அதான் உங்களுக்கு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நான் பார்த்துக்கிறேன். அது நான் யுத்தம் பண்றேன். நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சும்மா மட்டும் இருந்தா போதும்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அழைக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட விட்டு குடுக்குறீங்களா? விட்டு கொடுக்க ஆயத்தம்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறாரு. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா. ஏன்னா அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு விரோதமா ஒண்ணுமே நிக்க முடியாது. ஆண்டவர் யுத்த வீரனா களத்துல இறங்குற வரைக்கும் தான் பிரச்சனை. அவர் யுத்த வீரனா களத்துல இறங்கிட்டாருன்னா எப்படிப்பட்ட சத்துருவா இருக்கட்டும், என்ன போராட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கறது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆனா நம்ம அந்த அளவுக்கு போராட முடியாது. அதை நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. என்னால முடியாத ஆண்டவரே, நான் நல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம பண்ண போறோம். ஆண்டவரே என்னால முடியாதுப்பா. ஏன்னா நம்ம இந்த வார்த்தையை எப்ப சொல்லுவோம்னா எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சு போராடி பார்த்து முடியலங்கிறப்ப போய் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே இனி உங்க விருப்பம், உங்க சித்தம் அதுல நிறைவேறட்டும்னு விட்டு கொடுப்போம். ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, உங்களால இந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியாது. நான் யுத்தம் பண்றேன் உங்களுக்காக, நீங்கள் சும்மா இருங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய யுத்தம் உங்க வாழ்க்கையில ஆரம்பமாக போகிறது.